சேசுமரி சூசை துணை. நீதிமொழிகள் வாயிலாக தூய ஆவி நமக்கு உணர்த்துவதை தியானிப்போம். நீதிமொழிகள் அதிகாரம் 28, இறைவசனங்கள் 18, 19. நேர்மையாக நடப்பவருக்கு தீங்கு வராது. தவறான வழியில் நடப்பவர் தீங்கிற்கு உள்ளாவார். உழுது பயிரிடுகிறவர் நிரம்ப உணவு பெறுவார். வீணானவற்றில் காலத்தை கழிப்பவர் எப்போதும் வறுமை நிறைந்தவராயிருப்பார். உழுது பயிரிடுகிறவனைப் போல அந்தந்த தொழிலுக்குரிய வேலைகளை நேர்மையாக செய்பவன் அதற்குரிய ஆசீர்வாதங்களை பெறுவான். சோம்பி இருந்து வீணானவற்றில் காலத்தை கழிப்பவனுக்கு எப்படி ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? வறுமையே மிஞ்சும். இறைவன் சோம்பேறிகளை ஒருபோதும் ஆசீர்வதிப்பதே இல்லை. நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோசிப்போம்.